ஓகே. சோ இதுக்கு பேர் என்னது அப்படின்னா இன்டர்னல் சிஎஸ்எஸ். சோ இன்லைன் சிஎஸ்எஸ் அண்ட் தென் இன்டர்னல் சிஎஸ்எஸ். அப்புறம் நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா எக்ஸ்டர்னல். சோ எக்ஸ்டர்னலுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியில ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? சோ அந்த ஃபைலுக்கு நான் இங்க என்ன வச்சுக்கிறேன்னா நேம் இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் சேவ் பண்ணிக்கணும். சோ இப்ப நான் என்ன பண்றேன், இங்க மூணாவதா ஒரு எலிமெண்ட் வச்சுக்கிறேன். அத நான் H2ல குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. சோ இதுக்கு நான் ஒரு கிளாஸ் நேம் வேணா குடுத்துக்கலாம். ஓகே. சோ நான் கிளாஸ் நேம் வந்துட்டு எப்படி குடுக்குறேன்னா, எக்ஸ்டர்னல் அப்படின்னு கிளாஸ் நேம் குடுத்துக்கிறேன். இப்போ இந்த சிஎஸ்எஸ் இருக்குல்ல எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் இங்க போயிட்டு அந்த கிளாஸ் நேம் ஆக்சஸ் பண்ணி இப்ப அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, அதோட கலர ரெட் கலர் இல்லன்னா ம் இந்த மாதிரி கலர்ல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சோ இப்போ உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்குமா அப்படின்னு கேட்டா சேஞ்ச் ஆயிருக்காது. ஏன் சேஞ்ச் ஆயிருக்காது அப்படின்னா, நம்ம வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஃபைல இந்த HTML ல வந்து நம்ம லிங்க் பண்ணல. சோ அது லிங்க் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, லிங்க் ரிலேஷன்ஷிப் என்னது அப்படின்னா, ஸ்டைல் ஷீட். சோ இதுக்கும் அந்த ஃபைலுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னது? நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஷீட்ட ஆட் பண்ண போறோம். ஓகே. href குள்ள உங்களோட சிஎஸ்எஸ் ஃபைலோட நேம குடுக்கணும். index.cssனா index.css. ஓகே. சோ இத வச்சு நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. ப்ளூ வயலட் குடுத்தோம். பர்பிள் கலர்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. சோ இப்படி நீங்க எக்ஸ்டர்னலா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அத வந்து இந்த மாதிரி லிங்க் வச்சு நம்ம ஸ்டைல் ஷீட் மாதிரி நம்ம வந்து லிங்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேரு எக்ஸ்டர்னல். நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட்டா கிரியேட் பண்றீங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அப்படியே நமக்கு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டீஸ் மட்டும் தனியா கிடைக்கும்ல. சோ அதனால நம்ம இந்த மாதிரி தான் பண்ணுவோம். பட் நம்ம இப்போ சின்ன சின்னதா தானே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம் டாபிக்ஸ். சோ அதனால நான் என்ன பண்றேன்னா பேசிக்கா ஸ்டைல் ஷீட்லாம் வந்து லிங்க் பண்ணாம இன்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்றேன். ஓகே. ஓகே. இதுதான் 3 வேஸ். சோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இன்லைன் சிஎஸ்எஸ். அடுத்து அதே ஃபைலுக்குள்ள ஸ்டைல் பண்ற இன்டர்னல் சிஎஸ்எஸ். அப்புறம் வெளியில ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி லிங்க் பண்ணி ஸ்டைல் பண்ற எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். சோ இந்த 3 வேஸ்ல நீங்க வந்து ஒரு HTML ஃபைல நீங்க வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டைல் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா கலர். கலர் வந்துட்டு எப்படின்னா கலர்ல நெறைய டைப்ஸ் இருக்கும். நீங்க வந்து இப்போதைக்கு நான் என்ன பண்றேன்னா, எல்லா கலரையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் நீங்க இந்த எல்லா கலரையும் யூஸ் பண்ணுவீங்களா? அப்படின்னு கேட்டா இல்ல. நம்ம வந்துட்டு இந்த மாரி யூஸ் பண்ண மாட்டோம். ஆ நமக்கு ப்ராஜெக்ட்ட பொறுத்து இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து மேக்ஸிமம் கலர் ப்ராப்பர்ட்டில RGB ஃபார்மேட்ல யூஸ் பண்ணுவோம். RGBF ஃபார்மேட்ல யூஸ் பண்ணுவோம். பட் ஹெக்ஸாடெசிமல் நோட்டேஷன், HSL இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரேரா யூஸ் பண்ணுவோம். HSLலாம் நம்ம யூஸே அவ்வளவா பண்ண மாட்டோம். பட் ஸ்டில் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கலர்ல இத்தன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இப்போதைக்கு நம்ம கலர்ல எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா, சிம்பிளா கலர் ப்ரவுனு, ரெட்டு, வயலட் அந்த மாரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. சோ இதுல இன்னும் நெறைய ஃபார்மேட்ஸ் இருக்கு கலர்ல. என்னென்ன ஃபார்மேட்ஸ்ன்னு நம்ம லைனா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்னது அப்டின்னா, பில்ட் இன் கலர். சோ பில்ட் இன் கலர்னா இந்த மாதிரி நம்ம ப்ளூ, வயலட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல. இதுக்கு பேரு தான் வந்து பில்ட் இன் கலர். அடுத்து என்ன ஃபார்மேட் அப்டின்னா, RGB ஃபார்மேட்ன்னு சொல்லுவாங்க. RGB ஃபார்மேட்னா என்னன்னா, சோ RGBனா என்னது? ரெட், கிரீன், ப்ளூ. இந்த ரெட், கிரீன், ப்ளூவ மிக்ஸ் பண்ணி இந்த 3 கலர மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு வந்து என்ன பண்றோம் அப்டின்னா, இப்போ லைக் முன்னாடிலாம் என்னன்னா கலர்ஸ்னா இவ்வளவுதான் இருக்கும். லைக் ரெட், கிரீன், ப்ளூ, எல்லோ ஆ பேசிக்கான கலர்ஸ்னா இதா இருக்கும்.
பட் அந்த கலர்ஸ் ஒயிட், பிளாக் இதான் பேசிக்கான கலர்ஸ். பட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரெட், கிரீன், ப்ளூவ வந்து மிக்ஸ் பண்ணி, அத ஒவ்வொரு ரேஞ்ச், ஒவ்வொரு ப்ரொபோர்ஷன், ஒவ்வொரு ரேஷியோல போட்டு நமக்கு புது புது கலர்ஸ டிஸ்ப்ளே பண்றாங்க. அப்படிதானே? புது புது கலர்ஸ கிரியேட் பண்றாங்க. சோ அப்ப எல்லா கலர்ஸுமே மத்த பேசிக்கான கலர்ஸ தவிர்த்துட்டு, மத்த எல்லா கலர்ஸுமே எதோட மிக்ஸிங்கா இருக்கும் அப்படின்னா, இந்த ரெட், கிரீன், ப்ளூவோட மிக்ஸிங்கா தான் இருக்கும். சோ நம்ம கலர ஸ்பெசிஃபை பண்ணும்போது, காமன் கலர்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா, ஓகே பிரச்சனை இல்ல. இந்த மாரி ப்ளூ, கிரீன், எல்லோன்னு குடுத்துருவீங்க. ஆனா, இதே நீங்க உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா வேணும். லைக் இப்ப வந்து எனக்கு நான் இங்க என்ன குடுத்துருக்கேன் அப்டின்னா, நல்ல ப்ளூ கலர்ல குடுத்துருக்கேன். எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பர்ப்பிளும், ப்ளூவும் சேர்ந்த மாதிரி ஒரு ஷேட் வேணும் அப்டின்னா, நான் அத வந்துட்டு காமன் கலர்ஸ்ல குடுக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணி ஆகணும்? கண்டிப்பா ஆர்ஜிபி ஃபார்மேட்ல தான் போய் ஆகணும். சோ ஆர்ஜிபி ஃபார்மேட்னா எப்டி இருக்குன்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இதுல நான் இப்ப வெல்கம் டூ இன்ஃபோஸ்மேட்டுக்கு ப்ளூ கலர், இது வந்து பில்டிங் கலரா நான் குடுத்துருக்கேன். ஓகே. இப்ப நான் இத ஆர்ஜிபி ஃபார்மேட்டுக்கு மாத்தணும்னா, இந்த ஸ்க்வேர கிளிக் பண்ணிட்டு, இப்ப நான் இங்கேருந்து போயிட்டு ரொம்ப சிம்பிள் தான். நீங்க இதுல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு லைட் இல்லாம, இந்த மாதிரி ஒரு கலர கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கிரியேட் பண்ணி, இப்ப நான் என்னோட அவுட்புட்ட செக் பண்ணி பார்க்குறேன். சோ இது ஒரு மாதிரி ப்ளூ மாதிரி இல்லாம ஒரு மாரி டிஃபரெண்ட் கலர் கிரியேட் ஆயிருக்கா? சோ இதுல நமக்கு என்னலாம் இருக்கு? ஆர்ஜிபி. சோ ஆர்ஜிபி ஆர்னா என்னது? ரெட், கிரீன், ப்ளூ. சோ இதுல எது அதிகமா இருக்கு? ப்ளூவோட ரேஷியோ தான் அதிகமா இருக்கு. இதுதானே? ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரெட், 2வது இருக்கிறது கிரீன், 3வது இருக்கிறது ப்ளூ. ரெட்டையும் கிரீனையும் ஈக்குவல் ரேஷியோல குடுத்துருக்காங்க. ப்ளூவோட ரேஷியோவ அதிகமா குடுத்து, நமக்கு இந்த மாரி ஒரு கலர் கிரியேட் ஆயிருக்கு. இதெல்லாம் நம்ம மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நம்ம ஜஸ்ட் குடுத்து பார்ப்போம். கலர குடுப்போம். அதுல நமக்கு செட் ஆகல, இல்ல நம்மளுக்கு வந்து வேற மாதிரி கலர் வேணும் அப்டின்னா, இங்கேருந்து போயிட்டு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்க. ஓகேவா? சோ இங்க போயிட்டு நான் இப்போ இத வந்து நல்லா ஒரு லைட் பிங்க்கா குடுக்கணும்னா, நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கேத்த மாரி அந்த ஆர்ஜிபி ஃபார்மேட்டும் சேஞ்ச் ஆயிரும். ஓகே. சோ இதுக்கு பேரு தான் வந்துட்டு ஆர்ஜிபி ஃபார்மேட் கலர். அடுத்து நெக்ஸ்ட் என்னது அப்டின்னா, ஆர்ஜிபிஏ. ஆர்ஜிபிஏ அப்படின்னா, ஆர்ஜிபின்னா ரெட், கிரீன், ப்ளூ. இதுல இன்னொரு ஒரு அ பாராமீட்டர் ஆட் ஆகுது. என்ன பாராமீட்டர் அப்படின்னா, ஆல்பா. ஆல்பா அப்படின்னா, ஒரு எலமெண்ட்க்கு ஒரு டிரான்ஸ்பரன்சி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து ஆல்பா யூஸ் பண்ணலாம். டிரான்ஸ்பரன்சி அப்படின்னா என்னது? அப்படின்னா, ஒரு எலமெண்ட்ட கொஞ்சம் பிளர் ஆக்கி டிஸ்ப்ளே பண்ணணும். இல்ல அத வந்து இப்போ நல்லா ஓப்பனா இருக்கு அப்டின்னா, ஃபுல்லா இருக்கு அப்டின்னா 1.0 இருக்கும். ஓகேவா? நல்லா டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கு. இல்ல 0ல குடுத்துட்டேன்னா, சுத்தமா அந்த இது தெரியவே தெரியாது. நான் அத காமிக்கிறேன். அது எப்படி நம்ம குடுப்போம்ன்னு. இப்போ நான் இங்க வந்துட்டு என்ன கலர் வச்சிருக்கேன்னா, அ RGBA எக்ஸ்ட்ராவா இன்னொன்னு ஒண்ணு ஆட் பண்ணிட்டு, இங்க நீங்க பாராமீட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சோ நான் இப்ப நீங்க இது இப்ப நீங்க இந்த கலர வந்துட்டு, நான் இங்க வந்து 0.5ன்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த எலிமெண்ட் வந்து டிரான்ஸ்பரன்ட் ஆன மாரி தெரியுதா? 0.5 குடுத்தப்போ. இதே நான் இத வந்துட்டு 0.2ன்னு குடுக்குறேன். ஓகே. அப்போ நமக்கு இன்னும் அந்த எலிமெண்ட் ஐ மீன் அதோட டிரான்ஸ்பரன்சி தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப டிரான்ஸ்பரன்ட்டா ஆயிரும். சோ 0ன்னு குடுத்தீங்கன்னா, சுத்தமா தெரியவே தெரியாது. ஓகே. அந்த எலிமெண்டே காணாம போயிரும். சோ அதுக்கு கொஞ்சம் பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணணும் அப்டின்னா, நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஆல்பா இத யூஸ் பண்ணலாம். இப்ப நான் இன்கிரீஸ் பண்ணிட்டு போக எனக்கு வந்துட்டு அது இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். இப்ப நான் 3 குடுத்தேன் அப்டின்னா, எனக்கு கொஞ்சமா டிஸ்ப்ளே ஆகும். ஓகே. இதே நான் 5 குடுத்தேன் அப்டின்னா, அத விட கொஞ்சம் அதிகமா டிஸ்ப்ளே ஆகும். ஓகே. 6 குடுத்தேன்னா, அத விட அதிகமா. சோ இந்த மாதிரி கொஞ்சம் உங்களோட எலிமெண்ட்க்கு ஒரு டிரான்ஸ்பரன்சி ஆட் பண்ணணும் அப்டின்னா, நீங்க வந்து இந்த ஆல்பாவை கூட ஒரு பாராமீட்டரா ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் இங்க வந்து ஏன்னு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்க அதோட 4த் பாராமீட்டர்ல நீங்க அதோட வேல்யூவ குடுத்துக்கணும். இதே நான் 1ன்னு குடுத்துட்டேன் அப்டின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க நார்மல் ஒரு டெக்ஸ்ட் எப்படி ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆச்சோ, அந்த மாதிரி நல்ல கிளியரா பிரிண்ட் ஆகும். டிரான்ஸ்பரன்சி வேணும்னா நம்ம அத கம்மி பண்ணிட்டே போணும். இதோட வேல்யூ 0.2, 0.3 அப்படின்னு சொல்லிட்டு கம்மி பண்ணிட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி ஆட் ஆகும். இதுக்கு பேரு தான் RGBA ஃபார்மேட். ஓகே. நெக்ஸ்ட் என்ன கலர் அப்படின்னா, ஹெக்ஸாடெசிமல் நோட்டேஷன். ஹெக்ஸாடெசிமல் நோட்டேஷன் அப்படின்னா என்னதுன்னா, இந்த மாதிரி இருக்கும். FFF, 0FF அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்க நான் வந்துட்டு
பேசிக்கா ஏதாவது கலருக்கு வேணும்ல. இங்க இருக்குல்ல. இந்த மாதிரி நொட்டேஷன்ல இருக்கும். ஓகேவா? ஹேஷ் போட்டுட்டு, அ இந்த மாதிரி ஒரு நம்பர்ல குடுத்துருப்பாங்க. சோ நமக்கு அந்த நம்பர் வந்து நமக்கு தெரியாது. அப்படிதானே? சோ அதனாலேயே நம்ம வந்து ஹெக்ஸாடெசிமல் நோட்டேஷன் பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டோம். இன் கேஸ் நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க. அந்த ப்ராஜெக்ட்ல அவங்க இந்த கலர் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணி குடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த கலருக்கு வந்து ஒரு ஹெக்ஸாடெசிமல் நோட்டேஷன்ல ஒரு கண்டிப்பா ஒரு ஃபார்மேட் இருக்கும். அத கண்டுபிடிச்சு நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம போட்டுக்கலாம். நீங்க ChatGPTலேருந்து கோட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரும்பாலும் ஹெக்ஸாடெசிமல் நோட்டேஷன்ல தான் தரும். ஓகேவா? கலர்ஸ் வந்து ஹெக்ஸாடெசிமல் நோட்டேஷன்ல தான் தரும். ஆ ஏன்னா, அது ஐ டோன்ட் நோ. பட் நீங்க வந்து ஆர்ஜிபி ஃபார்மேட்லயே நம்ம குடுத்துக்கலாம். சோ இது வந்து இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. சோ நான் இப்போ ட்ரிபிள் எஃப் அப்படின்னு குடுத்தேன்னா, அது வந்து ஒயிட் கலர்ல ஃபார்ம் ஆகும். ஓகே. இப்போ 03FF அப்படின்னு குடுத்தேன்னா, இது ஒரு மாதிரி பிங்க் கலர் ஃபார்ம் ஆகுது. சோ இதுதான் வந்து ஹெக்ஸாடெசிமல் நோட்டேஷன். சோ இந்த மாரி பிங்க் கலர் கிடைக்குது. பட் நான் வந்துட்டு அது பிங்க்ன்னு குடுக்காம, இந்த மாரி நோட்டேஷன்லயே குடுத்துட்டேன். FFFன்னு குடுத்தா, இது ரெட் கலர். ஓகே. நீங்க அந்த மாரி மாத்தி குடுத்துக்கலாம். சோ இதுக்கு பேரு தான் ஹெக்ஸாடெசிமல் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்னது அப்படின்னா, HSLA, அதுக்கப்புறம் HSL, அதுக்கப்புறம் HSLA. HSL, HSLA அப்படின்னா என்னதுன்னா, கலர்ஸ வந்துட்டு டிகிரீஸ் அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ்ன்னு வேல்யூ மாத்தி குடுப்பாங்க. ஓகே. ஒவ்வொரு பாராமீட்டர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டா, HSL எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் நான் யூஸ் பண்றது எப்படி இருக்கும்னா, ஒண்ணு பில்டிங் கலர்ஸ் ரெட், கிரீன், ப்ளூன்னு யூஸ் பண்ணுவோம். இல்லன்னா RGB, RGBA இந்த ஃபார்மேட் ஆல்பா ஆட் பண்ணி RGB, RGBA ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம். சம் கேஸஸ்ல ஹெக்ஸாடெசிமல் யூஸ் பண்ணுவோம். பட் HSLA வந்துட்டு பெரும்பாலும் நம்ம அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஸ்டில் இப்படியும் நீங்க கலர டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அதுல வந்துட்டு ஒவ்வொரு பாராமீட்டருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹியூ, தென் சேச்சுரேஷன், தென் லைட்னஸ். ஹியூங்கிறது வந்துட்டு டிகிரீஸ்ல மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இது வந்துட்டு 0ல இருந்து 360 டிகிரி வரைக்கும் இருக்கும். சோ வந்து 0ங்கிறது வந்து ரெட், 120ங்கிறது கிரீன், 240ங்கிறது ப்ளூ கலர். சோ நீங்க வந்து இந்த டிகிரீஸ எதுல குடுக்குறீங்களோ, இப்ப நான் 0ல இருந்து 120க்குள்ள குடுக்குறேன் அப்படின்னா, டிகிரி குடுக்குறேன்னா, அப்ப அது வந்து ரெட் கலரா இருக்கும். இல்ல 120லேருந்து 240க்குள்ள குடுக்குறேன் அப்டின்னா, அது வந்துட்டு கிரீன் கலரா இருக்கும். 240க்கு மேல குடுக்கும்போது, அது வந்து கொஞ்சம் ப்ளூ கலர் வந்து ஷேட் வந்து அதிகமா இருக்கும். இங்க நீங்க ஆர்ஜிபி ஃபார்மேட்ல வந்துட்டு ப்ளூ அதிகமா இருந்துச்சுன்னா, அந்த 3வது பாராமீட்டர் கொஞ்சம் அதிகமா இருக்கணும். ரெட் அதிகமா இருக்கணும்னா, அந்த ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் ரெட்டுக்கான பாராமீட்டர் அதோட வேல்யூ அதிகமா இருக்கணும். அந்த மாதிரி தான் இதுவும். ஓகே. சோ இது வந்து என்ன கலர் அப்டிங்கிறது. அடுத்து என்னது அப்டின்னா, அதோட சேச்சுரேஷன். சேச்சுரேஷன் மீன்ஸ் எப்படி சொல்லலாம் அப்டின்னா, அதோட மிக்ஸிங் எந்த அளவுக்கு இருக்கணும்? அ கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்கணும்? அதோட கலரோட கிளாரிட்டி அந்த மாதிரி மென்ஷன் பண்றது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு லைட்னஸ். சோ இது வந்துட்டு 0% இருந்துச்சுன்னா, கம்ப்ளீட்டா பிளாக்கா இருக்கும். ஆ அப்புறம் 100% இருந்துச்சுன்னா, ரொம்ப ஒயிட்டா இருக்கும். அதுல இன் பிட்வீன்ல நீங்க கொஞ்சம் மீடியமா குடுக்கணும் அப்டின்னா, அத நீங்க பெர்சன்டேஜ்ல மென்ஷன் பண்ணிக்கலாம். சேச்சுரேஷனே லைட்னஸையும் நம்ம எதுல மென்ஷன் பண்ணணும்னா, பெர்சன்டேஜ்ல மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? இதுலயே HSLA அப்டின்னா கூட ஒரு ப்ராப்பர்ட்டி ஆல்பா ப்ராப்பர்ட்டி. எப்டி நம்ம RGBல வந்துட்டு ஆல்பா ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணி டிரான்ஸ்பரன்சி ஆட் பண்ணுவோம். அதுவும் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோ இங்க HSLAக்கு 2 எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ HSL அப்டின்னா அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிற பாராமீட்டர் டிகிரி. அப்ப 36ன்னு இருக்கிறதுனால, கொஞ்சம் ரெட் கலரோட காம்பினேஷன் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கணும். 98% நான் இங்க குடுத்திருக்கிறதுனால, கொஞ்சமே நல்லாவே கிளியரா இருக்கு. ஓகே. சோ அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு 50%ன்னு குடுத்திருக்கேன். அது எதுக்கு அப்டின்னா, லைட்னஸ். சோ 50%ன்னு குடுத்திருக்கிறதுனால, ஓரளவுக்கு தெளிவா தெரியுது. இதே நான் கொஞ்சம் 0% குடுத்திருந்தா கொஞ்சம் பிளாக் அடிச்ச மாதிரி இருக்கும். ஓகே. அந்த மாதிரி இருக்கும். பட் 100% குடுத்தோம்னா ஃபுல்லாவே ஒயிட் ஆயிரும். ம். கொஞ்சம் மீடியமா 50% குடுத்தனால இந்த மாரி டிஸ்ப்ளே ஆகுது. அண்ட் தென் HSLAல கூட ஒரு ஆல்பா ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணிருக்கனால கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி வந்து இங்க ஆட் ஆகிருக்கு. சோ இது வந்துட்டு HSLம், HSLAயும் மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஓகே. சோ நான் இங்க தான் ஆட் பண்ண போறேன். நான் இங்க என்ன ஆட் பண்ணிக்கிறேன்னா HSLல வந்துட்டு ஹியூ வந்து நம்ம எவ்வளவு குடுத்துக்கலாம் அப்டின்னா, எனக்கு ரெட் கலர்க்குள்ளேயே இருந்தா போதும். சோ நான் வந்துட்டு ஒரு
80 குடுத்துக்கிறேன். ஓகே. அண்ட் தென் சேச்சுரேஷன்ல வந்து நான் என்ன குடுத்துக்கிறேன் அப்படின்னா 80% குடுத்துக்கிறேன். அண்ட் தென் லைட்னஸ்ல வந்துட்டு 30% குடுக்கலாம். வீணா சேஞ்ச் ஆகல ஒய். நான் இன்லைன் ஸ்டைல் குடுத்துருக்கணும் ஆல்ரெடி. சோ இந்த மாதிரி நான் குடுத்த உடனே இங்க என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா, ஒரு கிரீன் கலர் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? நான் கட் பண்ணிடுறேன். ம். பேராக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். நான் தான் கவனிக்கல. ஓகே. சேஞ்ச் ஆயிருக்கு. பேராகிராஃப் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே. சோ தென் HSLA டிரான்ஸ்பரன்சி ஆட் பண்ணலாம். ஓகேவா? சோ டிரான்ஸ்பரன்சி வந்துட்டு HSLA ஆட் பண்ணிட்டு 0.5. ஓகே. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா டிஸ்ப்ளே ஆகுது. சோ இதுதான் வந்துட்டு HSLA. சோ என்னென்ன கலர் ஃபார்மேட்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்னா, நார்மலா பில்டிங் கலர்ஸ் ரெட், கிரீன், ப்ளூ, எல்லோ அது வந்து பில்டிங் கலர்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம படிச்சது என்னதுன்னா RGB ஃபார்மேட். ரெட், கிரீன், ப்ளூவ வந்துட்டு நம்ம டிஃபரெண்ட் ரேஷியோல குடுக்குறது. அதிலேயே கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி ஆட் பண்ணணும்னா RGBA ஃபார்மேட். அண்ட் தென் ஹெக்ஸாடெசிமல் நோட்டேஷன்ங்கிறது வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஹேஷ் போட்டு ஒரு நோட் சிம்பிள்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. இதுல வந்து அதிகமா எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கும்னா 6 கேரக்டர்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? சோ 6 கேரக்டர்ஸ்ல நீங்க அதோட வேல்யூஸ மாத்தும்போது உங்களுக்கு வேற வேற கலர்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம் ஹெச்எஸ். சோ இதுல வந்து கொஞ்சம் லைட்னஸ், ஹியூ, சேச்சுரேஷன் வச்சு ஒரு கலர் கிரியேட் பண்ணுவாங்க. இதுல நம்ம ஆல்பா காம்போனன்ட் ஆட் பண்ணதுனால ஆட் பண்ணி அதோட பாராமீட்டர் நம்ம குடுத்துக்கலாம். ஓகே. சோ இதான் பேசிக்கான கலர்ஸ். சோ இதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளெயின் கலர் அண்ட் தென் RGB அண்ட் தென் RGBA ஃபார்மேட்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம வந்து பேக்கிரவுண்டுக்கு போயிடலாம். ஓகேவா? சோ பேக்கிரவுண்ட் அப்படின்னா என்னதுன்னா, இப்போ ஒரு CSSக்கு நம்ம என்ன பண்ணலாம்? பேக்கிரவுண்ட் கலர் ஆட் பண்ணலாம். அப்புறம் பேக்கிரவுண்ட் இமேஜ். பேக்கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டீஸ் நெறைய இருக்கு. ஓகேவா? சோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பேசிக்கா இப்படி ஒரு பேக்கிரவுண்ட் இமேஜ கிரியேட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். சோ வந்துட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு பேக்கிரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணணும்னா, இந்த எல்லா இதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்லா ப்ராப்பர்ட்டியும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேக்கிரவுண்ட் கலர வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ அ இந்த இடத்துல இப்ப நான் ஓவரால் பாடிக்கு பேக்கிரவுண்ட் கலர் ஆட் பண்ணணும். அதாவது இது என்னோட வெப்சைட்டுக்கு ஃபுல்லாவே ஒரு பேக்கிரவுண்ட் கலர் ஆட் பண்ணிடலாம். அத நான் எத ஆக்சஸ் பண்ணி குடுக்கணும்னா, பாடிய ஆக்சஸ் பண்ணி குடுக்கணும். ஓகே. ஒரு டேக் ஆக்சஸ் பண்றாங்க. டைரக்ட்டா ஆக்சஸ் பண்ணணும். ஓகே. டைரக்ட்டா ஆக்சஸ் பண்ணி பேக்கிரவுண்ட் கலர் அப்படின்னு குடுத்து, நான் என்ன கலர்னாலும் குடுத்துக்கலாம். இப்ப நான் என்ன அக்வா குடுக்குறேன். ஓகே. சோ இந்த மாதிரி நீங்க பேக்கிரவுண்ட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஒரு டெக்ஸ்ட்க்கு ஆட் பண்ண போறதா இருந்தாலும் ஆட் பண்ணலாம். இப்ப நான் இந்த பேராகிராஃப்க்கே ஒரு பேக்கிரவுண்ட் கலர் ஆட் பண்ண போறேன் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இல்லன்னா அந்த ஹெட்டிங்க்கு ஆட் பண்ணுவோமா? ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணிருக்கோம்ல, இதே மாரி இன்னொரு ஒரு பேக்கிரவுண்ட் கலர். சோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், ஒரு டெக்ஸ்ட்டுக்கு அதுக்கு கூட நீங்க பேக்கிரவுண்ட் கலர் ஆட் பண்ணலாம். ஓவரால் பாடிக்கு நீங்க பேக்கிரவுண்ட் கலர் ஆட் பண்ணலாம். இது வந்து ஒரு பேக்கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு பேக்கிரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ண போறோம். சோ பேக்கிரவுண்ட் இமேஜ் ஒரு வெப்சைட்ல நீங்க ஆட் பண்ணணும்னா, கண்டிப்பா அத நம்ம எதுக்குள்ள தான் குடுக்கணும் அப்டின்னா, பாடிக்குள்ள குடுக்கலாம். ம். அதுல நீங்க எப்படி குடுக்கணும்? பேக்கிரவுண்ட் இமேஜ். ஓகே. பேக்கிரவுண்ட் இமேஜ்ன்னு குடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்து வைக்கணும்ல.
இந்த இமேஜ் வேண்டாம். சோ யுஆர்எல்க்குள்ள நீங்க என்ன பண்ணணும்? யுஆர்எல் அப்படின்னு குடுக்கணும். அந்த யுஆர்எல்க்குள்ள நீங்க வந்துட்டு அந்த இமேஜோட ஆ நேமு இல்லன்னா அதோட பாத்து இல்ல அட்ரஸ் எதுனாலும் நீங்க குடுத்துக்கலாம். இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த இமேஜ காப்பி பண்ணி இப்ப நீங்க போயிட்டு டிஸ்ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு என்ன இருக்கும் அப்டின்னா, அந்த இமேஜ் தான். பட் நெறைய டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்படிதானே? சோ எனக்கு இந்த ரிப்பீட் ஆகக்கூடாது அப்டின்னா, நான் என்ன குடுப்பேன்னா, பேக்கிரவுண்ட் ரிப்பீட், நோ ரிப்பீட். இது எல்லாத்தையும் நீங்க வந்து ஒரு பேக்கிரவுண்ட்ல நீங்க ஒரு இமேஜ் ஆட் பண்ணீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? பேக்கிரவுண்ட் ரிப்பீட் வந்து நோ ரிப்பீட் அப்டின்னு குடுக்கணும். சோ இப்ப நமக்கு ரிப்பீட் ஆகாது. பட் நமக்கு என்ன ஆகும் அப்டின்னா, இந்த ஓரத்துல நம்மளுக்கு இப்ப அட்டாச் ஆயிருக்கும். ஆனா எனக்கு என்ன பண்ணணும்? இது ஃபுல்லா அட்டாச் ஆகணும். சோ அதுக்காண்டி நான் என்ன பண்றேன் அப்டின்னா, பேக்கிரவுண்ட் சைஸ் கவர். இப்ப எப்படி இருக்குன்னா, என் இமேஜ் ஓகே தான். பட் சம்டைம்ஸ் இந்த பேக்கிரவுண்ட் சைஸ் கவர் குடுத்ததுக்கு அப்புறம், உங்களுக்கு ஒழுங்கா கவர் ஆகாது. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேக்கிரவுண்ட் அட்டாச்மென்ட் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி. பேக்கிரவுண்ட் அட்டாச்மென்ட் வந்துட்டு நான் என்ன குடுக்கணும் அப்படின்னா, ஃபிக்ஸ்டு. ஓகே. பேக்கிரவுண்ட் அட்டாச்மென்ட் ஃபிக்ஸ்டு. இது கொஞ்சம் கிளியரான இமேஜ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? பேக்கிரவுண்ட் அட்டாச்மென்ட் ஃபிக்ஸ்டு. அப்புறம் வந்துட்டு பேக்கிரவுண்ட் பொசிஷன் சென்டர். ஓகே. சோ இதுல நீங்க இந்த பேக்கிரவுண்ட் சைஸ் கவர் குடுத்துட்டா கூட இந்த 2 எலிமெண்ட் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இந்த பேக்கிரவுண்ட் அட்டாச்மென்ட்டும், பேக்கிரவுண்ட் பொசிஷனும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இது குடுக்காமலே உங்களுக்கு வந்து பேக்கிரவுண்ட் சைஸ் கவர் ஆயிரும். பட் இப்ப நீங்க இத பாத்துக்கோங்க. ஓகேவா? இப்ப என்னோட இமேஜ் இப்படி இருக்கு. இப்ப நான் பேக்கிரவுண்ட் அட்டாச்மென்ட் குடுக்குறப்போ, இல்ல பேக்கிரவுண்ட் பொசிஷன் குடுக்குறப்போ என்ன ஆகுது? இத நான் குடுக்காம பண்ணேன்னா, உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் சென்டர்ல இருக்காது. ஓகேவா? உங்களுக்கு பார்க்க சென்டர்ல இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து உங்களுக்கு வந்து சென்டர்ல இருக்காது. உங்களோட ஃபுல் இமேஜ் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகாது. கொஞ்சம் தான் டிஸ்ப்ளே ஆகும். சோ அதுக்கு தான் அது அட்டாச்மென்ட் வந்து ஃபிக்ஸ்ட் பண்ணிட்டு, அண்ட் தென் பேக்கிரவுண்ட் பொசிஷன் சென்டர் குடுத்துட்டோம் அப்டின்னா, நமக்கு வந்துட்டு நம்மளோட இமேஜ் வந்து ஃபுல்லா டிஸ்ப்ளே ஆகும். அதுவும் சென்டர்ல ஒழுங்கா டிஸ்ப்ளே ஆகும். ஓகே. இப்ப நமக்கு என்ன ஆகுது? ஃபுல்லா டிஸ்ப்ளே ஆகுது. அதுக்கு முன்னாடி என்னாச்சு? பாதி இமேஜ் தான் டிஸ்ப்ளே ஆகுற மாதிரி இருந்துச்சு. சோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கணும்? இப்டி குடுத்துக்கணும். சில இமேஜ் வந்து நீங்க பேக்கிரவுண்ட் சைஸ் கவர் குடுத்தோனே ஓகேவா ஆயிரும். பட் சில இமேஜ் இப்படிதான் பண்ணும். சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, பேக்கிரவுண்ட் அட்டாச்மென்ட் வந்து ஃபிக்ஸ்ட்ன்னு குடுக்கணும். அண்ட் தென் பேக்கிரவுண்ட் பொசிஷன் வந்து சென்டர்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்க ஃபுல் இமேஜ் சென்டர்ல இந்த மாரி பேக்கிரவுண்ட் இமேஜ் மாரி ஆட் ஆகும். ஓகே. சோ ஹெச்டில எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து நல்லா இருக்கும். இது வந்து கிளாரிட்டி இல்ல இமேஜ் அவ்வளவுதான். ஓகே. சோ ஒரு பேக்கிரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணணும்னா, நீங்க இந்த பேக்கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நார்மலா பேக்கிரவுண்ட் கலர் ஆட் பண்றீங்கன்னா, சிம்பிளா நீங்க ஆட் பண்ணுவீங்க. ஒரு பேக்கிரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணணும்னா, யுஆர்எல்க்குள்ள ஃபர்ஸ்ட் அந்த பேக்கிரவுண்டோட நேம். நீங்க வந்து ஓவரால் வெப் பேஜ்ல பேக்கிரவுண்ட் கலர், பேக்கிரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணணும் அப்டின்னா, அத நீங்க எதுக்குள்ள தான் ஆட் பண்ணணும்? பாடிக்குள்ள. அதுவும் இந்த மாதிரி தான் உங்களால ஆட் பண்ண முடியும். இன்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி தான் இன்டர்னல் அல்லது எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணி தான் உங்களால ஆட் பண்ண முடியும். இன்லைன்ல ஆட் பண்ண முடியாது. ஓகே. இல்ல இன்லைன்லயே ஆட் பண்ணலாம். நீங்க இல்லன்னா இந்த பாடிக்கு இந்த பக்கம் ஸ்டைல் குடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே. பட் நம்ம இந்த பிராக்டிஸ் தான் இட்ஸ் a குட் பிராக்டிஸ். ஓகே. இப்படிதான் ஃபாலோ பண்ணணும். சோ பேக்கிரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிட்டு அண்ட் தென் பேக்கிரவுண்ட் ரிப்பீட்ல வந்துட்டு நோ ரிப்பீட். ஏன்னா இமேஜ் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அப்புறம் பேக்கிரவுண்ட் சைஸ் கவர் குடுத்தா தான் உங்களோட பேக்கிரவுண்ட்ல ஃபுல்லா கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் பேக்கிரவுண்ட் அட்டாச்மென்ட் வந்து நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்புறம் பொசிஷன சென்டர் பண்ணிக்கிறீங்க.
இந்த ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணி தான் ஒரு பேக்ரவுண்ட கம்ப்ளீட்டா கவர் பண்ற மாதிரி செட் பண்ண முடியும். ஓகே. சோ இது எல்லாம் தான் பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டீஸ் கீழ வரும். சோ ஒவ்வொரு இதா ஆட் பண்ணிக்காங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இமேஜ் ஆட் பண்ண உடனே இப்படிதான் ரிப்பீட் வரும். சோ அத நீங்க அவாய்ட் பண்றதுக்கு பேக்கிரவுண்ட் ரிப்பீட், நோ ரிப்பீட், பேக்கிரவுண்ட் பொசிஷன் சென்டர், பேக்கிரவுண்ட் அட்டாச்மென்ட் ஃபிக்ஸ்ட். இப்படி குடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆயிரும். பட் உங்களுக்கு ஃபுல்லா உங்க வெப் பேஜ் ஃபுல்லா கவர் பண்ணணும் அப்படின்னா, பேக்கிரவுண்ட் சைஸ் கவர் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா ஃபுல்லா கவர் ஆகிரும். ஓகே. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெக்ஸ்ட் அலைன்மென்ட். நான் பாட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போயிட்டு இருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகேவா? மைக் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. அடுத்து என்னது அப்படின்னா டெக்ஸ்ட் அலைன்மென்ட். ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி அலைன் பண்றது அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட். சோ டெக்ஸ்ட் எப்படி அலைன் பண்ணணும் அப்படின்னா, இப்ப எனக்கு இங்க வந்துட்டு இப்ப நம்ம பேக்கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டீஸ் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிக்கலாம். இப்ப என்னன்னா என்னோட டெக்ஸ்ட்ட பாத்தீங்கன்னா, இந்த டைட்டில் ஹெட்டிங் வந்துட்டு இந்த மாதிரி ஓரத்துல இருக்கு. எனக்கு அது சென்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, நான் என்ன குடுப்பேன்னா, டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சென்டருக்கு கொண்டு வந்துடலாம். ஓகே. நான் இங்க வந்துட்டு இந்த ஹெட்ஜ்க்கு வந்துட்டு ஒரு கிளாஸ் நேம் குடுத்துக்கலாம். ஓகே. கிளாஸ் நேம் வந்து டைட்டில் அப்படின்னு கிளாஸ் நேம் குடுத்துட்டு, நான் இத வந்து இங்க ஆக்சஸ் பண்றேன். டாட் டைட்டில். இப்ப இதுல போயிட்டு நான் என்ன பண்ணணும்? டெக்ஸ்ட் அலைன். அந்த டெக்ஸ்ட்ட அலைன் பண்ணி சென்டருக்கு கொண்டு வரணும். சோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு குடுத்துட்டேன்னா, எனக்கு என்ன ஆயிரும்? இந்த மாதிரி சென்டருக்கு வந்துரும். சோ நீங்க சென்டர்ல தான் ஒரு டெக்ஸ்ட் அலைன் பண்ணணும்னு இல்ல. ரைட் சைடா அலைன் பண்ணலாம். லெஃப்ட் சைடா அலைன் பண்ணலாம். இந்த மாரி எப்படினாலும் அலைன் பண்ணலாம். அத நம்ம இந்த பேராகிராஃப் வச்சு பார்க்கலாம். இந்த பேராகிராஃப்ல இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த மாரி ஒரு டெக்ஸ்ட் இருக்கா? ம். ஓகே. இது ஒரு மாரி அலைன்மென்ட்டே இல்லாம இருக்கு. அப்படிதானே? சோ இத நான் வந்துட்டு இப்போதைக்கு அது டிஃபால்ட்டா எப்படி அலைன் ஆயிருக்குன்னா, லெஃப்ட் சைடா அலைன் ஆயிருக்கும். இதே டெக்ஸ்ட்ட நான் என்ன பண்ணலாம், ரைட் சைடாவும் அலைன் பண்ணிக்கலாம். சோ பேராகிராஃப் கொஞ்சம் கலர சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். இதான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப நமக்கு என்ன இருக்கணும், கொஞ்சம் லெஃப்ட் சைடா அலைன் பண்ணணும் அப்டின்னா, டெக்ஸ்ட் அலைன் ரைட்டு, லெஃப்ட்டு நீங்க வந்துட்டு குடுத்துக்கலாம். ஓகே. இதுல என்னலாம் இருக்கு அப்டின்னா, லெஃப்ட்டு ஜஸ்ட் சென்டர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும். அடுத்து லெஃப்ட், ரைட் அண்ட் தென் ஜஸ்டிஃபை. ஓகே. ஒவ்வொரு இதையும் ப்ராப்பர்ட்டியும் குடுத்து பார்க்கலாம், வேல்யூவையும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் பண்ணியிருக்கேனா, அடுத்து நான் இதே பேராகிராஃப ஸோ இத நான் வந்துட்டு பேரா 2 பேரா 3 அப்படின்னு 3 கிளாஸ் நேம் வச்சு ஒவ்வொன்னையும் ஆக்சஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் பேராவ ஆக்சஸ் பண்ணியிருக்கேனா, பேராவ ஆக்சஸ் பண்ணி அதோட டெக்ஸ்ட் அலைன் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சென்டர் அப்படின்னு குடுத்துட்டு, அடுத்து பேரா 2 ஆக்சஸ் பண்ணி டெக்ஸ்ட் அலைன் வந்துட்டு லெஃப்ட். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் டாட் பேரா 3 வந்துட்டு டெக்ஸ்ட் அலைன் ரைட். தென் நெக்ஸ்ட் டாட் பேரா 4 வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா, டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட், ரைட் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஜஸ்டிஃபை. சரி. பேரா 4 நம்ம வைக்கவே இல்ல. ஓகே. சோ 4 பேராகிராஃப்
அதுல ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன் குடுத்துருவோம். லெஃப்ட், ரைட் அது எப்படி அலைன் ஆயிருக்குன்னு பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் நான் சென்டர்ன்னு குடுத்ததுனால, இது வந்து சென்டர்ல எப்படி அலைன் பண்ணணுமோ அதுக்கேத்த மாரி அலைன் ஆயிருச்சு. அடுத்து லெஃப்ட்ன்னு குடுத்ததுனால, லெஃப்ட் சைடா அலைன் ஆயிருச்சு. இப்ப எனக்கு என்ன ஆயிருக்கு? ரைட் சைடு அலைன் ஆகி, லெஃப்ட் சைடுல வந்துட்டு எனக்கு கேப் கிரியேட் ஆயிருக்கு. ஜஸ்டிஃபைன்னு குடுத்ததுக்கு அப்புறம், நமக்கு என்ன ஆயிருக்கு? ஈக்குவலா அலைன் ஆகி டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஓகே. இங்கேயும் நோ கேப், இங்கேயும் நோ கேப். பட் இங்கன்னா ரைட் சைடுல கேப் வந்திருக்கு. இங்க லெஃப்ட் சைடுல கேப் வந்திருக்கு. ஓகே. சோ இதுதான் டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட், ரைட் அண்ட் தென் சென்டர்ல நம்ம அலைன் பண்ணியிருக்கிறது. ஓகே. தென் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னது அப்படின்னா, ஃபாண்ட் சைஸ். இப்போ ஃபாண்ட் சைஸ எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். சோ ஃபாண்ட் சைஸ எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னா, ஒரு ஃபாண்ட்டுக்கு ஃபாண்ட்னா என்னது ஃபர்ஸ்ட்? நம்ம டெக்ஸ்ட்டுக்கு ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் ஆட் பண்ணலாம். அண்ட் தென் ஃபாண்ட் சைஸையும் நம்ம ஆட் பண்ணலாம். எப்படி ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் ஃபேமிலிலாம் நம்ம யூஸ் பண்றது அப்படின்னா, அதுக்கு 2 ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஒண்ணு ஃபாண்ட் சைஸ், இன்னொன்னு ஃபாண்ட் ஃபேமிலி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஃபாண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னென்ன ஃபாண்ட் சைஸ் இருக்குன்னா, அப்சல்யூட் சைஸ், ரிலேட்டிவ் சைஸ். இத பத்தி கன்ஃப்யூஸ் பண்ணாதீங்க. ஒரு ஃபாண்ட்ட நீங்க எப்படி சேஞ்ச் பண்றீங்கன்னா, பிக்சல்ஸ்ல சேஞ்ச் பண்ணலாம். இல்லன்னா REMங்கிற அ ஒரு யூனிட்ஸ் வச்சு சேஞ்ச் பண்ணலாம். இப்ப நான் இங்க வந்துட்டு டைட்டில்க்கு சேஞ்ச் பண்ண வேண்டாம். நம்ம பேராகிராஃப்க்கு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். சோ நான் பேரா 2க்கு வந்துட்டு ஃபாண்ட்டோட சைஸ் நான் என்னன்னு வச்சுக்கிறேன் அப்டின்னா, ஆ நான் வந்துட்டு ஒரு 400 பிக்சல் 400 பிக்சல்னா ரொம்ப அதிகமாயிரும். ஆ ஒரு 80 பிக்சல் வச்சுக்கிறேன். ஓகே. 80 பிக்சலுக்கே இங்க ரொம்ப பெருசா போகுது. சோ அதனால நம்ம வந்துட்டு ஒரு 20 பிக்சல் வச்சுக்கலாம். சோ, இதோட ஃபாண்ட் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கு. அப்படிதானே? மத்த ஃபாண்ட்ட கம்பேர் பண்ணும்போது இதோட ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு. இதையே நீங்க வந்துட்டு இந்த 2.5 REM அப்படின்னு குடுக்கலாம். ஓகே. அ அது வந்துட்டு ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் மெஷர்மென்ட். ஓகே. நீங்க எப்படி பிக்சல்ஸ்ல மெஷர் பண்றீங்களோ, அதே மாரி REMலயும் நீங்க குடுக்கலாம். அது வேற மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ஸ்ல இருக்கும். இங்க வந்துட்டு ஒரு 20 பிக்சல் குடுத்தேன்னா இருக்கட்டும். 20 பிக்சல். இப்ப அதே ஃபாண்ட்டுக்கு நான் என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபேமிலியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் அதோட ஸ்டைலு. அந்த ஃபாண்ட் வந்துட்டு இட்டாலிக்ல இருக்கணுமா? இல்ல வேற வேற நெறைய ஃபாண்ட் ஃபேமிலிஸ் இருக்கு. அந்த மாரி நெறைய ஃபாண்ட் ஃபேமிலிஸையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நான் இதோட ஃபாண்ட் ஃபேமிலி என்னவா சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்டின்னா, இங்க நெறைய ஃபாண்ட்ஸ் இருக்கா? சோ இத நான் வந்து இப்போ இந்த ஃபாண்ட்ல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. சோ இது மட்டும் வேற ஒரு ஃபாண்ட்ல இருக்கு. அதே இது ஃபாண்ட்டுக்கு நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஒரு போல்டு லெட்டர்ஸ் மாரி மாத்தப் போறேன் அப்டின்னா, போல்டு மீன்ஸ் அத கொஞ்சம் ஹெட்டிங் டேக் எப்டி இருக்கு? போல்டா இருக்கா? பேராகிராஃப் டேக்க விட ஹெட்டிங் டேக் எப்போதுமே போல்டா இருக்கும். சோ அந்த மாரி போல்டா மாத்தணும் அப்டின்னா, நான் என்ன பண்ணணும்? ஃபாண்ட் வெயிட்ட வந்துட்டு போல்டுன்னு குடுத்துக்கலாம். போல்டுன்னு குடுத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா போல்டா மாறும். அதே ஃபாண்ட் வெயிட்ட வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்? கம்மியும் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம H1 குடுக்கும்போது இப்ப நல்லா போல்டா டிஸ்ப்ளே ஆகுது. ஓகே. இப்ப நான் இந்த இந்த அ இதுக்கு வந்து பிளாக் கலர் குடுத்துட்டு பேக்கிரவுண்ட் கலர டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ நீங்க போயிட்டு இந்த H1 பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அது போல்டா தான் ஆல்ரெடி இருக்கு. சோ அதோட போல்ட்னஸ் நான் கம்மியும் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபாண்ட் வெயிட்ல போயிட்டு நான் இப்ப அத வந்துட்டு ஒரு 100ன்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகிடுது? அதோட போல்ட்னஸ் கொஞ்சம் கம்மியாயிருது. ஓகே. இதே 13 குடுக்குறேன் அப்டின்னா ரொம்ப கம்மியாயிரும் போல்ட்னஸ். ஓகே. இததான் நம்ம வந்து போல்ட்னஸ்ன்னு சொல்லுவோம். கொஞ்சம் டார்க்கா இருக்கிறது, இல்லன்னா அதோட அ லைன்ஸ் வந்து கொஞ்சம் ஒல்லியாயிட்டே போகும். அதுதான் வந்துட்டு போல்டுன்னு நம்ம சொல்லுவோம். சோ அந்த மாரி நீங்க ஃபாண்ட்டுக்கு வெயிட் குடுக்கலாம், சைஸ் குடுக்கலாம், ஃபாண்ட்டோட ஃபேமிலியும் டிசைட் பண்ணலாம்.
இது எல்லாமே ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபாண்ட் ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே. தென் நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பட்டனை பேசிக்கா எப்படி டிசைன் பண்றது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகே. இது எப்படின்னா, பட்டனுக்கு வந்து நெறைய ப்ராப்பர்ட்டீஸ் யூஸ் பண்ணுவோம். பட்டன்ஸ நீங்க டிசைன் பண்ண போறீங்கனாலே, இந்த காமனா இந்த ப்ராப்பர்ட்டீஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. என்னென்ன ப்ராப்பர்ட்டீஸ்லாம்னா, இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஒரு பட்டன அட்டாச் பண்ணணும்னா, நான் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும்? பட்டன் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணி, நான் இங்க சப்மிட்ன்னு ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். ஸோ அதுல இந்த கிளாஸ் நேம் என்னன்னு குடுத்துக்கிறேன்னா, பிடிஎன் அப்படின்னு குடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். ஒன்லி பட்டன மட்டும் பிடிஎன்னு குடுத்துக்கிறேன். இப்ப எனக்கு வந்து பட்டன் கிரியேட் ஆயிருக்கு. பட்டன் கிரியேட் ஆயிருக்கு. அதை நான் கொஞ்சம் சென்டர் கொண்டு வரணும். சின்ஸ் 0 ஆட்டோ தான். சரி, ஓகே. என்னமோ ப்ராப்ளமா இருக்கு. நம்ம அத மாத்திக்கலாம். சரி, இப்ப நான் அந்த பட்டன ஆக்சஸ் பண்ணிட்டு, அந்த பட்டன எப்படிலாம் ஸ்டைல் பண்றது அப்படின்னு நான் காமிக்கிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நாம அந்த பட்டன வந்துட்டு லெஃப்ட் சைட்ல இருந்து கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 500 பிக்சல் மூவ் பண்ணிக்கிறேன். மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து சென்டர்ல வர்றதுக்காண்டி. ஓகே. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பட்டன கொஞ்சம் ஸ்டைல் பண்ணணும். சோ எப்படி ஸ்டைல் பண்றது அப்படின்னா, அந்த பட்டனுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு பேக்கிரவுண்ட் கலர் ஆட் பண்ணலாம். தானே? பேக்கிரவுண்ட் கலர்ங்கிறது அந்த பட்டனோட பேக்ல உள்ள கலர சேஞ்ச் பண்ணணும். ஓகே. அந்த பட்டனுக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் இருக்குல்ல சப்மிட்ன்னு. அந்த டெக்ஸ்ட்டோட கலர நீங்க சேஞ்ச் பண்ணனும்னா, கலர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். இப்ப நான் இதுக்கு பேக்கிரவுண்ட் கலர் வந்துட்டு என்ன குடுத்துக்கிறேன் அப்படின்னா, கிரீன்னு குடுத்துக்கிறேன். ஓகே. சோ, இப்ப எனக்கு கிரீன் கலர்ல சேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப எனக்கு என்ன சேஞ்ச் ஆகணும்? அந்த பேக்கிரவுண்ட்ல அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டோட கலர சேஞ்ச் பண்ணணும். ஓகே. அதுக்கு நான் என்ன குடுத்துக்கிறேன்னா, அதோட கலர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணி, அதுல ஒயிட் கலரா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சோ, அப்ப எனக்கு என்ன ஆயிரும்? அந்த டெக்ஸ்ட்டோட கலர் ஒயிட் ஆயிரும். இப்ப நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, இந்த பார்டர் மாதிரி ஒரு இது கிரியேட் ஆயிருக்கு. சோ, இது பாக்க எனக்கு நல்லா இல்ல அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், பார்டர ரிமூவ் பண்ணணும். பார்டர்ங்கிறது ஒரு தனி ப்ராப்பர்ட்டியாவே நீங்க படிப்பீங்க. நான் இப்போதைக்கு சொல்லிடுறேன். பார்டர வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நன்னுன்னு குடுத்துக்கிறேன். ஓகே. பார்டர் நன் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அங்க இருக்கிற பார்டர் வந்து கேன்சல் ஆயிரும். ஓகே. சோ, பார்டர் கேன்சல் ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் கர்சர் பாயிண்டர்ன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி உண்டு. கர்சர் பாயிண்டர் அப்படின்னா என்னன்னா, இப்போ என்னோட இது எப்படி இருக்கு? ஒரு ஆரோ மார்க் மாதிரி தானே இருக்கு. பட் எனக்கு இந்த பட்டன வந்துட்டு அதுக்கு மேல வைக்கும்போது, எனக்கு வந்துட்டு ஒரு ஹேண்ட் சிம்பிள் மாதிரி வரணும். அப்படின்னா, நம்ம கர்சர் பாயிண்டர் குடுக்கணும். இத நம்ம எப்போதுமே பட்டன்ஸ்னாலே நம்ம இந்த கர்சர் பாயிண்டர் கண்டிப்பா குடுக்கணும். ஓகேவா? சோ, நான் இங்க என்ன குடுத்துக்கிறேன்? கர்சர் பாயிண்டர் அப்படின்னு குடுத்துக்கிறேன். குடுத்தேன்னா எனக்கு என்ன ஆயிரும்? இந்த மாதிரி ஹேண்ட் சிம்பிள். இதுவரைக்கும் ஆரோ மார்க் மாரி இருக்கும். இதுக்கு மேல வந்தோனே ஒரு ஹேண்ட் சிம்பிள் மாதிரி டிஸ்ப்ளே ஆகும். இதுக்கு பேரு தான் கர்சர் பாயிண்டர். அண்ட் தென்
அடுத்த ஒரு ப்ராப்பர்ட்டி என்னது அப்படின்னா, இப்ப எனக்கு எல்லா பக்கமும் ஷார்ப்பா இருக்கு. அப்படிதானே? எனக்கு இந்த மாதிரி ஷார்ப்பா வேண்டாம் அப்படின்னா, 4 சைடுமே எனக்கு ஷார்ப்பா இருக்கா? அந்த மாரி ஷார்ப்பா வேண்டாம் அப்படின்னா, பார்டர் ரேடியஸ் குடுக்கணும். ஒரு மாதிரி கர்வ் எஃபெக்ட் நம்ம குடுக்கணும். பார்டர் ரேடியஸ் வந்துட்டு நான் ஒரு 8 பிக்சல் குடுக்குறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கணுமா? சோ இந்த மாதிரி எனக்கு என்ன ஆயிரும்? கர்வா மாறிரும். இதுலயே நான் 5 பிக்சல், 4 பிக்சல் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். லைட்டா கர்வ் ஆகும். ஓகே. இந்த அளவுக்கு இருந்தா போதும் ஒரு பட்டன். அதுக்குள்ள இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்ட கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதோட ஃபாண்டோட சைஸ கூட நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். சரி ஒண்ணு சேஞ்ச் இல்ல. அதோட ஃபாண்ட் சைஸ் இது பண்ணா அந்த பட்டனோட சைஸும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுது. ஓகே. இல்லன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இப்ப எனக்கு அந்த பட்டன கொஞ்சம் பெருசாக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எப்படி இருக்கு? அந்த டெக்ஸ்டும், அந்த பட்டனும் ஒரே மாதிரி இருக்கு. இதே அந்த பட்டனோட சைஸ கொஞ்சம் பெருசாக்கணும் அப்படின்னா, அந்த பட்டனுக்கு வந்து பேடிங் குடுக்கணும். பேடிங் குடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பட்டன் கொஞ்சம் வந்து பெருசாகும். சோ நான் இங்க பேடிங்ன்னு குடுத்து, ஒரு 20 பிக்சல் அப்படின்னு பேடிங் குடுத்துருக்கேன் அப்படின்னா, எனக்கு அது இருக்கிற சைஸ விட அந்த பட்டன் வந்து பெருசாகும். எனக்கு 20 பிக்சல் வேண்டாம். எனக்கு வந்துட்டு 10 பிக்சல், 8 பிக்சல் போதும் அப்படின்னாலும் ஓகே. சோ இந்த மாதிரி நம்ம பட்டன வந்துட்டு பெருசாக்கிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, பட்டன் நம்ம தனியா ஸ்டைல் பண்றது படிக்க மாட்டோம். ஓகே. பட் உங்களுக்கு வந்து ஒரு பட்டன் எப்படி ஸ்டைல் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சோ ஒரு பேக்கிரவுண்ட் கலர் ஆட் பண்றது மெயினா எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, இந்த பார்டர், பார்டர் ரேடியஸ் அதுக்கப்புறம் கர்சர் பாயிண்டர். பார்டர வந்து நன்னாக்கிட்டு அண்ட் தென் டெக்ஸ்ட்டோட கலரும் பேக்கிரவுண்ட் கலரும் சேஞ்ச் பண்ணிட்டு, அந்த பார்டர்ல கண்டிப்பா கர்சர் பாயிண்டர் குடுத்தா தான் அந்த ஹேண்ட் சிம்பிள் டிஸ்ப்ளே ஆகும். அதுக்காண்டி கர்சர் பாயிண்டர் குடுத்துக்கோங்க. அண்ட் தென் பார்டர் ரேடியஸ் எதுக்கு அப்டின்னா, இந்த மாதிரி ஒரு கர்வ் எஃபெக்ட் கொண்டு வரதுக்காண்டி. ஓகே. சோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்துட்டு நம்ம பேசிக்கா எல்லா டாபிக்ஸயுமே பார்த்துட்டோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்டின்னா, ஒரு சிஎஸ்எஸ்னா என்ன? அதை எப்படி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது HTML-ல? இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல் 3 டைப்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு கலர்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் பேக்கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டீஸ், பேக்கிரவுண்ட் கலர் எப்படி ஆட் பண்றது? பேக்கிரவுண்ட் இமேஜ் எப்படி ஆட் பண்றது? அதுல பேக்கிரவுண்ட் ரிப்பீட், பேக்கிரவுண்ட் அட்டாச்மென்ட், பேக்கிரவுண்ட் பொசிஷன், அப்புறம் பேக்கிரவுண்ட் சைஸ் இதெல்லாம் பார்த்தோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? கலர்ஸ்ல டிஃபரெண்ட் ஃபார்மட் பார்த்தோம். டெக்ஸ்ட் அலைன்மென்ட் பார்த்தோம். லெஃப்ட் சைடு அலைன்மென்ட், ரைட் சைடு, ஜஸ்டிஃபை, சென்டர்ன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபாண்டோட சைஸ் அத எப்படி குடுக்கலாம்? ஃபாண்ட் ஃபேமிலி ஒரு ஃபாண்ட் ரிலேட்டடான எல்லாத்தையும் பார்த்தோம். ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் ஃபேமிலி, அப்புறம் ஃபாண்டோட வெயிட்ட எப்படி இன்கிரீஸ் பண்றது அத வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு பட்டன எப்படி பேசிக்கா கிரியேட் பண்றது? அத எப்படி ஸ்டைல் பண்றது? அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே. ஸோ அவ்வளதான். இதுல உங்களுக்கு ஏதாவது இன்னைக்குள்ள செஷன்ல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இப்ப கிளியர் பண்ணலாம். ஓகே தானே? புரிஞ்சதுல்ல எல்லாமே? எனி டவுட்ஸ்? ஓகேவா? ஓகே. தேங்க் யூ. நெக்ஸ்ட் செஷன்ல கன்டின்யூ பண்ணலாம். ஓகே.